கரெக்டாக ஃபேன்ஸுக்கு வணக்கம். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்ச். 2 டீமுக்குமே எஸ்ஆர்ஹெச் உடைய ஹோம் கிரவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் அப்படிங்கிறது நடக்குது. எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னா 2 குட் பவுலர்ஸை யங் கன்ஸை பிடிச்சிருக்காங்க. பேட்ரிக் கமின்ஸ் இந்த சைடோட ஜாயின் பண்ணியிருக்காரு கைஸ். அது உண்மையாலுமே நல்ல விஷயம். அவர் ஆட போறாருன்னு தெரியல, பட் டீமோட ஜாயின் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த பக்கம் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் கலீல் அகமதை இழந்துட்டு இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ ரிப்ளேஸ்மெண்ட் யார் அப்படிங்கிறது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் தெரியல. பட் இருந்தாலுமே ராமகிருஷ்ண கோஷ் இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி ஆட போகிறாங்க. அது போக MS தோனி அவர்கள் இந்த டீமோட டிராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அவர் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஓவராலாக இந்த டீமில் என்ன மாற்றங்கள், என்ன பிளானு, 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோம் டீமான SRHலேருந்தே நம்ம போயிடுவோம். ஓகேவா? எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டீப் பேட்டிங் லைனப். மேலே டிராவிஸ் ஹெட் அண்ட் அபிஷேக் சர்மா, ஒன் டவுனில் இசான் கிஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிதிஷ்குமார் ரெட்டி, கிளாசன், அங்கிட் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங்கான லைனப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டும் மிஸ் ஆன மாதிரி இருக்குது. இதில் டாப் 3 பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா மிடில் ஆர்டர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதில் டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் இன்னும் ஃபுல் ஃப்ளோவில் இல்லை, அவங்களுடைய நேச்சுரல் ஃபார்முக்கு இல்லை. பட் 2 பேருடைய ரெக்கார்டுமே சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாக ஓரளவுக்கு பெட்டராக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாஸ்ட்லேயும் பெரிய ஸ்கோர்லாம் வராதப்போ அபிஷேக் சர்மா சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை டிராவிஸ் ஹெட்டோ இந்த மாதிரி வந்துட்டு ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேங்கிறத தாண்டி 2-3 மேட்ச் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் 3ஆவது மேட்ச் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறது தான் நம்ம வழக்கம். ஸோ அப்படி பார்க்கும்போது 2 பேரில் யாரோ ஒருத்தர் நின்று பிக் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏர்லி விக்கெட் அப்படிங்கிறது சிஎஸ்கேக்கு தேவை. மிடில் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் கிளாசன் ஃபார்மில் இல்லை, நிதிஷ்குமார் ரெட்டியும் ஃபார்மில் இல்லை, அங்கிட் வர்மா ஓரளவுக்கு இருக்காரு. ஸோ இது போக மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு யங் கன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குட் 2 யங் கன்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்ரிக் கமின்ஸ் வந்துட்டு இந்த லைனப்பில் மட்டும் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த தேனோஸ் வந்துட்டு சிப்பு போடுவார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கடைசி சிப்பும் பவுலிங் யூனிட்டில் போட்ட மாதிரி பக்காவாக இருக்கும், குட் லைனப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். எஸ்ஆர்ஹெச் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்கேவை பற்றி நம்ம பேசியே ஆகணும். கலீல் அகமது இல்லை, ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவர் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார் ஃபர்ஸ்ட் 3 மேட்ச். ஆனால் 2 மேட்ச் கம்பேக் கொடுத்துருந்தாரு. அதுலேயே லாஸ்ட் மேட்ச் 4 ஓவரில் 3.5 ஓவரில் 24 ரன்ஸ், 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி டீசென்ட் பவுலிங் போட்டிருந்தாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்ஜுரினால 12 வாரம் ரூல்ட் அவுட். ஸோ அதனால் சீசனே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவருக்கு பல ரிப்ளேஸ்மெண்ட் பொறுமையாக வரட்டும், இருக்கக்கூடிய ஆளுகளை வச்சு தான் வந்துட்டு ஆடி ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ராமகிருஷ்ண கோஷ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். முகேஷ் சௌத்ரியை விட பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு இன்ஸ்விங் பண்ணுவார், நியூ பால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டெத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு வந்துட்டு ஒப்பேற்றிடலாம். ஸோ நியூ பாலை பொறுத்த வரைக்கும் குர்ஜப்னீத் அண்ட் நம்மளுடைய அன்சுல் கம்போஸ் 2 பேருமே போடுறதுக்கான சான்ஸ் இருக்குது. மிடில் ஆர்டர்ஸில் வந்துட்டு மிடில் ஓவர்ஸில் வந்துட்டு நம்ம ஓவர்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ அது போக ஸ்பின் ரொட்டேஷனுக்கு நூர் அகமதும் அகில் ஹுசேனையும் நம்மளால் ஃபீல்டில் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ டெத் ஓவர் மட்டும் எப்படின்னு பார்க்கணும். நியூ பாலர் ராமகிருஷ்ண கோஷ் கிட்ட கொடுக்க போறாங்களா, இல்லை அன்சுல் கம்போஜோ ஓவர்டனும் நியூ பால் போட போறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓவர்டனுக்கு நியூ பால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி அவருடைய கெரியர் போன சீசன் எல்லாமே நியூ பாலில் கொடுத்து அடி வாங்கினாரு. அதனால பவர் பிளே முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டு வரதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இது ஒரு விஷயம். ராமகிருஷ்ண கோஷ் உள்ள வரதுனால எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷனும் கிடைக்குது. MS தோனி ரொம்ப ரொம்ப முக்கியமாக டீமோட ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால மேபி பிளேயிங் லெவனில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி. அவருடைய ரன் அப் நல்லா இருந்திருக்கு, நெட்ஸில் நல்லா அடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆட போகிறாரு ப்ரோங்கிற மாதிரி நிறைய பேர் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் கொஸ்டின் யாருடைய பொசிஷனில்? இப்போ கலீல் அகமதுடைய பொசிஷனில் அவர் வந்தார்னா ஒரு பவுலர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஜேமி ஓவர்டன், அன்சுல் கம்போஜ், அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று குர்ஜப்னீத் சிங் இந்த 3 பேரை வச்சு தான் நீங்கள் 12 ஓவர்ஸ் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலிங் அப்படிங்கிறத வந்துட்டு வாங்கி ஆகணும். அது போக நூர் அகமது, அகில் ஹுசேனும் ஃபுல் ஸ்பெல்லை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணும். ஸோ டைட்டான ஓவர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதனால் அவரோட இடத்துல வர முடியாது. வந்தால் சர்ஃப்ராஸ் கானுடைய இடத்துல தான் வருவாங்க. பட் அந்த கால சிஎஸ்கே டோர்னமெண்ட் அதாவது மேனேஜ்மெண்ட் எடுப்பாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் ஆல்மோஸ்ட் வின்னிங் காம்பினேஷன் அப்படிங்கும்போது அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. தோனி அவர்களும் அப்படி தான் யோசிப்பார் அப்படிங்கிற மாதிரி நானும் ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் போக உருவில் பட்டேலும் ஃபிட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்காருங்கிற நியூஸும் வந்துச்சு. ஸோ உருவில் பட்டேல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அவர் வந்துட்டு ஃபார்ம் அவுட்டும் கிடையாது, ஒரு சின்ன இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி தான் வெளியில் கொண்டு இருந்தார். எந்தவித இம்பாக்ட் சப்ல கூட இல்லை. இப்போ அவர் ஃபுல் ஃபிட் அப்படிங்கிற தகுதியும் வந்திருக்குங்கிறதுனால அப்கமிங் 7 to 8 மேட்சஸும் நீங்கள் அவர் இம்பாக்ட் பிளேயருடைய லிஸ்ட்லையும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக 2 சைடில் யார் வின் பண்ண போகிறா அப்படின்னா 50-50 தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த டீமும் சென்னையும் டாப் 3 தூக்குனீங்க அப்படின்னா மிடில் ஆர்டர் மேலே ப்ரெஷர் விழுகுது. இந்த டீமும் டாப் 3 தூக்குனா மிடில் ஆர்டர் மேலே ப்ரெஷர் விழுகுது. இந்த டீமும் இருக்கக்கூடிய பவுலர்ஸை வச்சு மேனேஜ் பண்ணி வந்திருக்காங்க. இந்த டீமும் புதுசாக 2 பவுலர்ஸை கண்டுபிடிச்சு மேனேஜ் பண்ணி வந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே டிஃப்ரெண்ட் எங்கே கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த பக்கம் 2 குட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க.
அக்கீல் ஹுசைன் அண்ட் நூர் அகமது இருக்காங்க. பட் அங்க வந்துட்டு எப்படி அந்த ஓவர்ஸ ரொட்டேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இருந்தாலுமே நான் 50-50 அப்படிங்கிற மாரியான சான்ஸ் தான் குடுக்க போறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் கைஸ். இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மூவ் ஆன் கிடைக்கும். ஸ்குவாடும் செட் ஆகுது. எந்த டீம் அத பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போமா? நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாரி இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்றேன். சீ யூ சூன் கைஸ்.